Hi, welcome to the video. இந்த வீடியோல உங்க லேப்டாப் இல்லாட்டி டெஸ்க்டாப் இதுல நீங்க பெர்மனன்ட்டா delete பண்ண வீடியோஸ், போட்டோஸ் வேற எதனா டேட்டா இருந்தா எந்த ஒரு சாஃப்ட்வேருமே நம்ம யூஸ் பண்ணாம அதை எப்படி ரெக்கவர் பண்ணலாம், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோல காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து செட்டிங்ஸ்லாம் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எனேபிள் பண்ணது நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். இ டிரைவ்ல DESK இந்த ஃபோல்டரை வந்து நான் இப்போ வந்து delete பண்ணி காட்டுறேன். உள்ள வந்து ஒரே ஒரு இமேஜ் மட்டும் இருக்கு. delete பண்ணிடுறேன். தென் ரீசைக்கிள் பின்லையும் போயிட்டு நான் அதை delete பண்ணுறேன். இப்போ அந்த செட்டிங்ஸ் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம எந்த டிரைவ்லேருந்து delete பண்ணமோ அந்த டிரைவை வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ப்ரீவியஸ் வெர்ஷன் இதில் போய்க்கணும். நான் இந்த செட்டிங்கை இப்போ தான் எனேபிள் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் தான் காட்டுது. ஸோ 11 o'clock ஒரு வாட்டி வந்து பேக்கப் எடுத்திருக்கு. அதே போல் 10:55 ஒரு பேக்கப் ஒன்று எடுத்திருக்கு. இப்போ டைம் 11:24 ஆகுது. ஸோ 11 o'clock அந்த ஃபைல் கண்டிப்பாக வந்து அந்த ஃபோல்டரில் இருந்திருக்கும். ஸோ நான் 11 o'clock தான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து DESK இந்த ஃபைல் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு வந்து காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்துடும். இது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டமில் நீங்கள் கிரியேட் பண்ணி வைக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். இப்போது F டிரைவில் அதை எனேபிள் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் நார்மலாக போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ப்ரீவியஸ் வெர்ஷன் கொடுத்தனா எனக்கு வந்து எந்த ஒரு ப்ரீவியஸ் வெர்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே ஷோ ஆகுது. இப்போது அதை நான் வந்து எனேபிள் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் Windows 7 யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, Windows 10 யூஸ் பண்ணாலும் சரி, Windows 8 யூஸ் பண்ணாலும் சரி, ரன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. Windows+R ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரன் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட்டு வந்து கண்ட்ரோல்னு டைப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகும். இந்த கண்ட்ரோல் பேனலில் சிஸ்டம் உங்களுக்கு ஷோ ஆகலாம். இங்கே போய்ட்டு ஸ்மால் ஐக்கானை வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். சிஸ்டமில் போயிடுங்க. இதில் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து லோக்கல் டிஸ்க் F இதை தான் நம்ம வந்து இப்போ எனேபிள் பண்ண போகிறோம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கான்ஃபிகரில் போய்ட்டு டர்ன் ஆன் த சிஸ்டம் ப்ரொடெக்ஷன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. இதில் வந்து அந்த ஸ்டோரேஜ் பாயிண்ட் எவ்வளோ இருக்கணும், நீங்கள் ஒரு 20 GB வச்சிட்டிங்கன்னா அந்த 20 GB வரைக்கும் வந்து நீங்கள் delete பண்ண ஃபைல்லாம் வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி delete பண்ண ஃபைலை வந்து எரேஸ் பண்ணிவிட்டு புதுசாக delete பண்ண ஃபைலை வந்து இதில் போய்ட்டு சேவ் ஆக ஆரம்பிக்கும். கொடுத்துட்டு அப்ளை ஓகே கொடுத்துக்கோங்க. Windows 10 இதை ஆன் பண்ணிவிட்டு கிரியேட் கொடுத்துட்டு ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கோங்க. பேக் 1ன்னு கொடுத்துட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து க்ளோஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு லோக்கல் டிஸ்க் ட்ரைவை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸில் ப்ரீவியஸ் வெர்ஷன் இதை கொடுத்தீங்கன்னா இதே போல் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று க்ரியேட் ஆகும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு delete பண்ணி காட்டுறேன். இப்போ F டிரைவில் போயிட்டு இப்போ F டிரைவில் வந்து இந்த டெஸ்ட் அப்படின்ற வந்து ஃபோல்டரை வந்து delete பண்ணுறேன். இப்போ ரீசைக்கிள் பின்லேயும் போயிட்டு டெஸ்ட் அப்படின்ற ஃபோல்டரை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு delete கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ரீசைக்கிள் பின்லேயும் வந்து அது delete ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க ப்ரீவியஸ் வெர்ஷனில் போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கேயே ரீஸ்டோர் ப்ரீவியஸ் வெர்ஷன் இருக்கும். இது நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் நீங்கள் இந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து காப்பி பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் அந்த F குள்ளேயே போய்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீவியஸ் வெர்ஷன் டே பை டே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி கான்ஃபிகர் பண்ணிட்டாலே போதும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டேட்டாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் சிஸ்டம்லேருந்து எதனா டேட்டா வந்து பர்மனெண்ட்டாக delete பண்ணிட்டாலும் சரி, இதில் கண்டிப்பாக அது சேவ் ஆகிருக்கும். இதே போல் நான் வேறு எதனா வீடியோ போடணும்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோட சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.